இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ராஜரத்னம் மேடம், இந்த கிருஷ்ண பிரசாத் தான் உன் கையில பணத்தை கொடுத்து சரத்சந்திராவை கொல்ல சொன்னாரா என்ன? இல்ல மேடம், எனக்கு ககன் சார் தான் பணம் கொடுத்தாரு. நீங்க சொல்றத குருட்டுத்தனமா நம்பி உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்க பையனை வெளியில விட்டுட்டா அப்போ அபூர்வரா மாறி இருக்கிற ராஜரத்னமுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பண்றது? எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் புரியுது மேடம். இதுக்கப்புறம் உங்களுக்கும் போக போக புரியும் மேடம். எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிற அந்த அபூர்வா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணுவான்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மாமா. இது எல்லாத்துக்கும் அவதான் காரணம்னு நம்ம அப்புறமா நிரூபிச்சுக்கலாம். முதல்ல ககனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும். நீங்களும் எங்க கூட வாங்க மாமா. லாயரை போய் பார்க்கணும். வாங்க. பூர்ணி வா. நீங்க போங்க. அம்மாடி, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நீ மனுஷங்களோட விளையாடுற மாதிரி கிக்க கொடுக்காது. அண்ணி, அண்ணி கொஞ்சம் சாவி கொடுங்க அண்ணி. எதுக்கு? பூமிக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன் ஒரு நேரம் சாப்பிடலன்னா செத்து போயிடுவாளா? என்ன நீ இப்படி சொல்றீங்க? அந்த ககனை காதலிச்சாங்கிற ஒரு தப்ப தவிர நம்ம என்னதான் வேண்டான்னு நினைச்சாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணுதானே அண்ணி. இதுக்கு மேல உன் குணத்தை காட்டாத, இல்லைன்னா உன் கேரக்டர் ஊருக்கே தெரிஞ்சிடும். சாவியை கொடுத்துரு. சரி, இந்தா. திறந்தியா? திறக்கிறேன் திறந்துட்டு இருக்கேன். தர இப்படி திறந்தா வரப்போகுது. தள்ளு தள்ளு. தரடா. திறக்கிறேன். அம்மா பூமி, ஏமா நீ அப்படி உட்கார்ந்திருக்க? இந்த அத்தை மேல கோவமா? நான் எது பண்ணாலும் உன்னோட நலத்துக்காக தானேமா பண்ணுவேன். இது கொஞ்சம் பொடி கொடுங்க. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா என் முகத்தை பார்க்காத. அதுக்காக நீ பட்னியா இருக்காதம்மா. கொஞ்சமா சாப்பிடுமா. கொஞ்சம் இப்படி திரும்புமா. அம்மா 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 விடுமா. சரி, இந்தா இத நீயே சாப்பிடு. சாப்பிடு. பொடிமா. பொடி. சாப்பிடு பூமி. வேண்டாம் 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 வேண்டாம். அவளுக்கு சாப்பாடு கொடுக்காத, பட்னியா கிடக்கட்டும். என்ன அண்ணி இப்படி சொல்றீங்க? பாவம் பூமியை பட்னி போட்டு நம்ம கொல்ல போறோமா என்ன? அது நீ பூமி நினைச்சிட்டு இருக்கியா? அவ பூமி இல்ல. நீ நம்புறத வச்சு யாரு என்ன பண்ண போறாங்க? போலீஸ் என்ன பைத்தியமா? எந்த ஆதாரமும் இல்லாம அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? எப்ப பார்த்தாலும் அண்ணா அண்ணா அண்ணா. பாத்தியா மீரா, இதுதான் உன் பசங்க கிட்ட உனக்கு கிடைக்கிற மதிப்பு. அந்த மதிப்புக்கு பேரு நம்பிக்கை துரோகம். ஆமா, உன் புருஷன் எங்க? ஆபீஸ் வேலையா? அதுவும் போய்
ஆமா போய். உன் புருஷன் ஆபீஸ்க்கு போனதெல்லாம் போய். அந்த ககனை வெளியில கொண்டு வரதுக்கு போலீஸ் ஸ்டேஷனையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். உன் அண்ணனை கொல்ல நினைச்சவனை வெளியில கொண்டு வர்றதுக்காக உன் புருஷன், உன்னோட பசங்க எல்லாரும் அவனையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ச்சே. உன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா எப்பவோ நான் செத்து போயிருப்பேன். ச்சே. ஐயோ. அவர் வரட்டும். அம்மா, நான் உயிரோட இருக்கும் போது நீங்க 2 பேரும் என்ன கொன்னுட்டீங்கல்ல? அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா. அண்ணா, டிரைவர், என் மொபைல மறந்துட்டேன். யூட்டன் எடு. யார் ராணி? உனக்கு நான் எப்படா பணம் கொடுத்தேன்? அதான் கொடுத்தீங்களே சார். ஏய், பொய் சொன்ன உனக்கு கொன்னே போட்டுருவேன். நீ அந்த அபூர்வாவோட ஆளுதானே எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவ அவ்வளோ தைரியமா என் முன்னாடி வந்து நின்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்கா. சொல்றா, அவ உனக்கு எவ்வளவு கொடுத்தா? அதை விட டபுளா நான் கொடுக்கறேன்டா. சொல்லு. நிஜமாவே பணம் கொடுப்பீங்களா? கொடுக்கறேன். சொல்லு. அபூர்வா மேடம் கொடுத்ததை விட டபுளா கொடுப்பீங்களா? கொடுக்கறேன்டா. சொல்லு. 100 கோடி. என்னடா சிரிக்கிற? சொல்றா, சொல்றான்ற. சொல்றா, சொல்றா, சொல்லு. சொல்றா, சொல்றா, சொல்லு. மேடம் மேடம் நில்லுங்க மேடம். கேளுங்க. என்ன நியாயம் இது? அவ என்ன கிரிமினலா இல்ல ரவுடியா? எதுக்காக அப்படி அடிக்கிறீங்க? ஹியூமன் ரைட்ஸ்க்கு போய் நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அதுதான் கிருஷ்ண பிரசாத். ஆக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறவரா மாறி இருக்கிற ராஜரத்னத்தை சரத்சந்திரா மர்டர் அட்டெம்ப்ட்ல சாட்சி இல்லாம பண்றதுக்காக உன்னுடைய பையன் ஸ்டேஷன்லயே சாட்சியை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக அவன் மேல நான் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கேன்.